ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம முஸ்தபா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சதீஷ்க்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுது. என்ன வீடியோடான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கச்ச வீடியோ ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுது. இது தெரிஞ்சதும் அவர் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், எப்படியா டெலீட் பண்ணணும்ட்டு பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில அந்த வீடியோவை டெலீட் பண்ணாரா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க பார்த்துட்டாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் சொல்லலாம். படம் பூராவே ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஒரு சில இடத்துல ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா சதீஷா இருக்கட்டும், படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பல காமெடி ஆக்டர்ஸ் உள்ள இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் படத்துல சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க படம். மத்தபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. இந்த படம் ஒரு பேசிக்கா காமெடி படம். சோ இந்த படம் நமக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா படம். ஆனா இந்த படத்துல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஓகேவா இருந்தாலும் அதுவுமே செமையா இருக்குன்னு சொல்ற மாதிரி கிடையாது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா போச்சு. நெக்ஸ்ட் இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட். காமெடி படத்துக்கு எவ்வளவோ ஸ்டோரி பிளாட் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சு எடுத்திருக்காங்க. சரி, அதுலயாவது டபுள் மீனிங் அது இதுன்னு வருது, அதுவாவது எங்கேஜ் பண்ற அளவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இதே மாதிரி நம்ம பல டைலாக்ஸ் பல படத்துல பார்த்தாச்சு. சோ அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடையாது. சரி, படத்துல வர சாங்ஸ் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பிஜிஎம்மும் சரியில்லை. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. படத்துல எங்கேஜிங்கான மூவ்மெண்ட்னு சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. மொத்தத்துல இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.